Hi friends, 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. அதில் உள்ள முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு இயர்பட்ஸில் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு இயர்பட்ஸில் பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றவாறு சேஞ்ச் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக அமேசானில் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து நாய்ஸ் பட்ஸ் VS106 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர்பட்ஸில் 3 மோடு இருக்குது. கேமிங் மோட், நார்மல் மோட், பேஸ் மோட். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWS பொறுத்த வரைக்கும் அமேசானில் 1299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து ஏற்கனவே லான்ச் பண்ண இயர்பட்ஸோட பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸோட சென்டரில் நாய்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. அதே போல் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட காதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் அந்த அளவுக்கு இல்லை. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளியராக கேட்குது. நாம் பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக கேட்குது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸ் சின்னதாக இருந்தாலும் ப்ளேபேக் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஆனால் நாம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. சார்ஜிங் கேஸில் Type-C இருக்கனால 1 மணிக்கூரில் சார்ஜிங் கேஸை முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸை 5 வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் வெறும் 10 மில்லிமீட்டர் டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி லான்ச் பண்ண இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மோடு இருக்குது. நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் கேமிங் மோடு இருக்குது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆடியோவில் அங்கங்கே சின்ன லேக் இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் நார்மல் மோடு இருக்குது. நார்மல் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பேலன்ஸ்டான ஆடியோ இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மோடு இருக்குது. பேஸ் மோடில் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பான பேஸ் இருக்குது. பேஸ் அதிகமாக இருந்தாலும் வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நாய்ஸ் பிராண்ட்லேருந்து நல்ல ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.